ஹலோ ராகவா அங்கிள், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ஹரிஹரன். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மாரண்டலிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பா ஜனவரி 31 இறந்துட்டாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வளர்க்குற நூல் சில்ட்ரன்ஸில் நானும் படித்து வளரணும்னு ஆசைப்பட்றேன் அங்கிள். எனக்கும் என் தம்பிங்களுக்கும் நீங்கள் படிக்க வைக்கணும் அங்கிள். உங்களை மாதிரி என் ஆம்பிஷன் என்னென்னா ஐஏஎஸ் படித்து பெரிய ஆளாகி என்ன மாதிரி இருந்த புவர் சில்ட்ரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அங்கிள். உங்களை மாதிரி என் தம்பிங்களை என்னையும் என் தம்பிங்களையும் படிக்க வச்சு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் உங்கள் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்த அங்கிள். அப்போ இருந்து தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கிள். நானும் என் தம்பிங்கெல்லாம் படிக்கணும் அங்கிள். ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, பாட்டி மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னு நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இந்த வீடியோ சீக்கிரம் உங்ககிட்ட ரீச் ஆகணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். ரொம்ப நாளா உங்களை எல்லாத்தையும் இங்க பாக்குறேன். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இந்த வேலை செஞ்சு இந்த மாலையும் நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க. விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பிரியாணி விருந்து கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னொன்னு யோசிச்சேன். சரி பிரியாணி கொடுத்தா ஒருவேளை சாப்பாட்டோட சரியாயிடும். இப்ப அரிசி கொடுத்தனா ஒரு 5 நாளைக்கு உங்க ஃபேமிலியோட நீங்க சாப்பிட்டுப்பீங்க இல்லையா? அதுவும் இல்லாம லேடிஸ கொஞ்சம் உங்க மனசு சந்தோஷப்படுறது. உங்களுக்கு ஒரு தம்பியாவோ உங்க பையன் மாதிரியோ நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் புடவை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரியா? சந்தோஷம் எல்லாருக்கும். அழுவாதி சரியா? எங்கே போனாலும் அழுவாதி. நான் உங்க பையன் தான் நினைச்சீங்க. சரியா? கவலைப்பட, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். சரியா? சென்னையில் அது ஒரு பெரிய மால். ஏராளமான லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் வந்து செல்வார்கள். அவர்கள் கண்டும் காணாமல் செல்லும் இந்த ஊழியர்களை கண்டு கொண்டிருக்கிறார் இந்த சமூக சேவகர். அரிசியும் புத்தாடையும் வாங்கி கொடுக்க கண்ணீர் விட்ட ஊழியர்களின் நிகழ்ச்சி காணொளி. சரியா? நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும் சிலரின் பேரத்தான் சரிதம் ஆழமாய் காலங்கள் போனாலும் பேசும். அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும். நல்லபடியா முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் பிளாசாவில் தான் இப்படி ஒரு சேவையை செய்து